ஃபர்ஸ்ட்டாக நம்ம செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சொன்னேன்ல, இந்த என் நாட் போட்டிருந்த அந்த த்ரெட்டை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி தம்ப் அண்ட் மிட் ஃபிங்கர் வச்சு இப்படி இந்த என் நாட்டை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி அகெயின் அந்த தம்ப் அண்ட் மிட் ஃபிங்கர் கிட்டக்க இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, த்ரெட்டு கிளாத்துக்கு கீழே நம்ம த்ரெட்டை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நீடில் இப்படி விட்டு இந்த த்ரெட்டை இப்படி லாக் பண்ணி நம்ம மேலே இழுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் அடியில் நடக்க போகுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நான் இதே மாதிரி இப்படி கீழே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ஒரு ஹோலில், அதாவது ஒரு இடத்துல இப்படி நான் குத்தி மேலே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். ஏன் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இழுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள அந்த கர்வ் மாதிரி அந்த நீடில் இருக்கக்கூடியது அந்த ஃபேப்ரிக்கில் உள்ள த்ரெட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு சேர்ந்துட்டு வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து எடுக்கும் போது அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இப்படி எடுத்த அந்த த்ரெட்டை இப்படி திருப்பி நான் இப்படி அகைன் ஒரு ஹோல்குள்ளே குத்துறேன். குத்திட்டு கீழே இருக்கல அந்த த்ரெட்டை இப்படி கிளாக் வைஸ் அதில் ரொட்டேட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த த்ரெட்டை இப்படி ட்விஸ்ட் கொடுத்து இழுத்து நான் அகைன் திரும்ப குத்துறேன். ஓகேவா? நீங்கள் இந்த ஜரி த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு ஜரி த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ஒன்றும் ஆகாது. அதே நீங்கள் வேறு த்ரெட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு த்ரெட்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வேறு த்ரெட், அதாவது சில்க் த்ரெட் அந்த மாதிரி ஸ்மூத்தான த்ரெட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இப்படி நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கள, எடுத்துகிட்டு இப்படி டிப்பை வச்சு ரொம்ப இழுக்காதீங்க. இப்படி நீடில் அந்த ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, அதுக்குள்ளே இப்படி விட்டு அதை நீங்கள் இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேவா? அகைன் நான் திரும்ப ஒரு தடவை செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அதுக்கு நான் சொன்ன மாதிரியே ஃபேப்ரிக்கு கீழே அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் நீடில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே குத்தி அந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சிட்டு மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நான் அகைன் திரும்ப குத்துறேன். கீழே இப்படி சுற்றிட்டு அகைன் லாக் ஆன த்ரெட்டை நான் திருப்பி மேலே இழுக்கிறேன். அகைன் திரும்ப குத்துறேன். திரும்பி அகைன் கீழே சுற்றி மேலே எடுத்து அகைன் திரும்ப குத்திட்டு அகைன் கீழே ஒரு சுற்று. ஸோ இதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அகைன் குத்தி கீழே ஒரு சுற்று சுற்றி திரும்பி லாக் ஆன த்ரெட்டை மேலே எடுத்து அகைன் திரும்பி குத்திக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டட் ப்ரொசீஜராக போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லாங்காக செயின் ஸ்டிச் பழகுங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டு பழகிக்கலாம். ஓகேவா?